ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நண்பர்களே, நேத்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்னடா நினைச்சுங்களோ அத்தனையுமே ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், விண்டேஜ் ஆர்சிபி இஸ் பேக். விண்டேஜ்ங்க, இதுதாங்க ஆர்சிபி. என்னடா அது ஆர்சிபி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு வச்சுங்களேன். ஏய், பழைய பன்னீர்செல்வம் திரும்பி வந்துட்டான்டா. அந்த மாதிரி தான் வந்து விண்டேஜ் ஆர்சிபி இஸ் பேக். இதுக்கப்புறம் எவனும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படித்தானே ஆடுவோம், இதுதானே ஒரிஜினல் ஆர்சிபின்ற மாதிரி நேற்று வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் இன்னும் எங்கேயும் போல, இப்படிதான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா இது நான் ஏன் இப்படி வந்து நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா போன மேட்ச் சிஎஸ்கே வந்து தோத்துருக்கோம். அது ஜஸ்ட்ல தான் தோத்துருப்பாங்க. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஆப்போசிட் டீம் கூட வந்து அவ்வளோ கொண்டாடல. கொண்டாடுறது பூரா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீம்ஸை போட்டு அப்படியே தோனி கிண்டல் பண்றது, அது கிண்டல் பண்றதுன்றானுங்க. இன்னைக்கு என்ன ராஜா ஆச்சு? என்ன ஆச்சு ராஜா? முடிச்சிட்டாங்களா? நேற்று ஃபுல்லா பாக்குறேன், எல்லாம் அழுதுன்னு உக்காந்து இருக்கானுங்க. அதான் கேட்குறேன், எதுக்குடா கத்துறீங்க, எதுக்கு அழுவுறீங்க? நைட்டானா அழுவுறது, காலையானா வந்து வாய் கீழே பேசுறது. ஏன் இந்த வேலை உங்களுக்கு? வாயை மூடின்னு கம்னு இருக்கணும். அது மற்ற டீம்ல எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க, நீங்க தான் எல்லா டீமையும் போயிட்டு நோண்டுறது, கிண்டல் பண்றது, அது பண்றதுன்னு இருக்கீங்க. இந்த மாதிரி இருந்தா எப்படி இது? நேற்று ஜோஸ் பட்லர் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, அந்த அடி அடிக்கிறான், மரண அடி அடிக்கிறான். போடுற பால் எல்லாம் பிரிச்சு எடுக்கிறான். அவன் ஆசில்வுட் பாலை கூட வந்து உள்ள போட்டு பொழந்துட்டான். சரி, எப்படியாச்சும் 180, 160, 200 ரன்னாச்சும் ஆர்சிபி அடிப்பாங்க பார்த்தா அது கூட வாய்ப்பு இல்லை. எங்க விராட் கோலிலாம் என்ன பண்ணாருன்னு நினைச்சேன், பார்த்து அவரும் விண்டேஜ் இஸ் பேக்கு. 7 ரன்னு அடிச்சுட்டு போறாப்புல. சரி, அது போலிங்லாச்சும் எதுனா போனோன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதாவது இவங்க ஆடுறத பார்த்தோன்னு வச்சுங்களேன், எனக்கு ஏதோ வந்து இது குழந்தைங்க கூட ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஆட தெரியாத ஆளுங்க வந்துக்கிறாங்க, சின்ன பசங்களை கூட்டின்னு வந்து ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதாவது ஒரு டஃப் இல்லை, எதுவுமே இல்லை, அசால்ட்டா வரானுங்க, அசால்ட்டா அடிச்சுட்டு போயினே இருக்கிறானுங்க. என்ன அடி அடிக்கிறான் அந்த பட்லரு, ஐயோ ஐயோ தாங்கவே முடியல. இதை விட ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீ ஃபுல் அண்ட் ஃபுல் மீம்ஸ் போட்டு இருக்கானுங்க. அதாவது சிராஜ் வந்து ஓடி வந்து போலிங் போடும் போது வந்து அப்படி போட வரும்போது ஆர்சிபி அந்த விராட் கோலி மூஞ்ச பார்த்தோன்னே அப்படி நின்ட்டாராம். சிராஜ் வந்து திருப்பி வந்து போலிங் போட திருப்பி போயிடுறாராம். உடனே அதுக்கு ஒரு பாட்டு வந்து போடுறானுங்க, அது நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. ஏன்னா இது அவங்களுக்கே தெரியாது, நீங்க வேறு பண்றது. அவர் ஏதோ வந்து கொஞ்சம் கால் தடுக்குதுன்னு சொல்லிட்டு சிராஜ் வந்து நிறுத்திட்டாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து, நீங்க எப்பா நீங்க பண்ற சேஷ்டெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமா இருக்குது பாது. அதாவது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், போன ஐபிஎல் சீசன்ல வந்து சிராஜ் வந்து ஆர்சிபில இருந்தாரு. அப்போ வந்து சரியாவே போடல. ஆர்சிபில இருந்து வெளியே வந்த பிறகு பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டு. என்னடா இது? அந்த டீமுக்குள்ள எவங்கெல்லாம் ஆட மாட்டானுங்க. என்னதான் ஆச்சு அந்த டீமுக்கு? சூனியகினி வச்சிட்டானுங்களா இல்ல என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே. இது வந்து ஒரு காலங்காலமா ஒரு கண்டே பிடிக்க முடியாத ஒரு ரகசியங்க. அதாவது நம்ம படத்துலலாம் பார்ப்போம்ல, அந்த பழைய படத்துலலாம் வந்து தோண்ட வந்து ரகசியம்லாம் வந்து இருக்கு, அந்த மர்ம தேசம் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்பாங்க பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சஸ்பென்ஸாவே இருக்குது. எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அங்க போனாலும் ஆட மாட்டாங்க. மேக்ஸ்வெல்லாம் போன வாட்டி வந்து போனாரு, சுத்தமா ஆடவே இல்லை. அந்த டீம்ல எவமா இருக்கானோ சுத்தம் விளங்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியலையே. ஒரு அந்த ஆர்சிபின்ற பேருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இல்ல ஃபேன்ஸ்னாலயா ஒன்றும் புரியல. விராட் கோலி ஒரு நல்ல பிளேயர், எல்லாருமே அங்க இருக்கிறவங்க செம்ம பிளேயரு. ஆனா உள்ள போனா மட்டும் ஆட மாட்டான்னு தோத்துட்டு வந்துடுறானுங்க. அது எப்படி இது? அதே போல சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துங்களேன். சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா நல்ல பிளேயரா இருப்பாங்க, அடி கிழிச்சுன்னு போவாங்க, கன்ஃபார்ம் செமிஃபைனல் போடுவாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் செமிஃபைனல் போனா தோத்துருவானுங்க.
அதே மாதிரி தான் ஆர்சிபி. இது வந்து அழியாத சோகமா இல்லை வந்து பேரை மாற்றணுமா இல்லை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காலேருந்து வந்துட்டாங்க சயின்டிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க என்ன இது 17 வருஷமா இருக்குது, நல்ல நல்ல பிளேயர் இருக்கிறாங்க, எதனால ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ இது போல வந்து பல விஷயம் தோண்டி தோண்டி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஆராய்ச்சி கூடவே ஆக போறாங்களாம், அந்த மாதிரி பேச்சு வரது நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன குஷினா, இவனுங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன் பயங்கரமா இருக்கும். அதாவது இவனுக்கு கீழ்ச்சி சாதனை பண்ணிட்ட மாதிரி இருக்கும். அது தோத்துட்டு போய் பரவாயில்லங்க, நான் விராட் கோலிக்காக தான் பார்த்தேன். இதோ வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரா தோனிக்காக பார்த்தோன்னா தோனி மட்டும் தான் ஆடுறாரா, வேற யாருமே ஆடலையான்னு சொல்லி கிண்டல் பண்றது. இவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு நியாயம், என்னப்பா இது. அதே போல பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து சாய் கிஷோரை பத்தி சொல்லி ஆகணுங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து சேர்ந்தாரு. பட் ஆனால் ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஆனால் வந்து டே பை டே பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது சூப்பரா போற சாய் கிஷோர் கண்டிப்பா வந்து அவர் இந்தியன் டீம்ல வந்து ஒரு மெயின் ஸ்பின்னரா வந்து உள்ள வந்து எடுக்கணும். உண்மையா அந்த பையன் வந்து நல்லா போடுறாரு, நல்ல வந்து ஸ்பிரிட் இருக்கு, பேட்ஸ்மேனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வந்து பால் போடுறாரு. ஏன்னா நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பரா போடுறாரு. அதாவது ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம்ல வந்து நல்லா போடுறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பால் வந்து அவனுக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் வந்து 6 அடிக்கிற மாதிரியே போவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா அடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து பால் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு தமிழ்நாடு பிளேயரும் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்காங்க, சாய் சுதர்ஷன், சூப்பரா ஆடுறாருங்க. உண்மையாலுமே சொல்றேன், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஊக்குவிச்சு அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்தியன் டீம்ல ஆடுறதுக்கு தகுதியான பிளேயர் 2 பேருமே. ஆனா வந்து எதுக்காக வந்து அவங்கள வந்து இன்னும் சேர்க்க மாட்டாங்கன்னு ஒன்றும் புரியல. கண்டிப்பா வந்து வரக்கூடிய மேட்சுகளை வந்து சிறப்பா 2 பேர் வந்து கண்டிப்பா வந்து செயல்படுவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா 2 தமிழ்நாடு பிளேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்க வாய்ப்பு கொடுத்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா டிசி வெர்சஸ் சிஎஸ்கே வந்து மேட்ச் சென்னையில் நடக்குது. டிக்கெட் வந்து வழக்கம் போல வந்து புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா அன்னைக்கு 20 நிமிஷத்துல வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது எப்படி 20 நிமிஷத்துல சோல்ட் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியவே இல்லை. கிட்டத்தட்ட 37,000 சீட்டர்ஸ் இருக்கிற இடத்துல வந்து எப்படி 20 நிமிஷம் சோல்ட் அவுட் ஆகுது? இது என்னங்க, இது ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா நான் சொல்றேன், யாரோ வந்து ஒரு இடைத்தரகர் எவனோ ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து எல்லாருக்கும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு மொத்தமா வந்து விற்கிறானுங்கன்றது கிளியராகவே தெரியுது. இதுல வந்து ஏமாற்றப்படுது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தான். நிறைய பேர் பார்த்தோம் டிக்கெட்டை வாங்கிக்கின்னு ஒரு 10 பேர்ட்ட வித்துடுறானுங்க. 10 பேர்ட்ட வித்து அவங்க ஏமாந்து போறாங்க. தினமும் நடந்துட்டு இருக்கு. இதை தயவு செய்து யாராவது வந்து கண்டிப்பா வந்து ஸ்ட்ரிக்டா அவங்க கண்டுபிடிச்சு அவங்க மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க, நான் பாக்குறதுக்கே வயிறு இருக்குது. அவங்க ஊர்ல இருந்து வராங்க, ஆசையா வந்து ஒரே ஒரு வாட்டி மேட்ச் பார்த்துடணும்னு சொல்லிட்டு அவங்க கனவு வந்து பார்த்தா அந்த டிக்கெட் வந்து இல்லைங்க, இது வந்து ஃபேக் டிக்கெட்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் தயவு செய்து சொல்றேன், இந்த மேட்சுக்கு வந்து நீங்க போகணுன்றதா இல்லைங்க, தயவு செய்து டிவிலேயே நீங்க பாருங்க. யாரையும் நம்பி டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, அதாவது உண்மையான டிக்கெட் கிடைச்சாலும் சரி, நீங்க புக் பண்ணி கிடைச்சா மட்டும் போங்க. மற்றவங்களை நம்பி வந்து டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு ஏமாறாதீங்கன்றத ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன் நான்.